ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஜோதிட யுகம் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ரிஷபராசி நண்பர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய நாள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2025 மாலை 5:09 கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சனி பகவான். அதாவது ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து எதிரி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது உங்களுக்கு லாபஸ்தானம். அதாவது ரிஷபராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுலேயே அதிகமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். அதாவது இப்போ நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியில் ஹையஸ்ட் பாசிட்டிவ் பர்சன்டேஜ் நடக்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு தான். ஏன் ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு சனி பகவான் கெடுதலை ரொம்ப பண்ண மாட்டார். அதனால் அவர் லாபஸ்தானத்துக்கு போகிறது இன்னும் அதிக பலனை கொடுப்பார். இதனால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு, உங்களுடைய வியாபாரத்தில் லாபம் அதிகரித்தல், பெரிய மனிதர்களின் தொடர்பு அதிகரித்தல், பணப்புழக்கம் அதிகரித்தல், உங்களுடைய உடம்பை கஷ்டப்படுத்தி வருத்தப்படுத்தி நீங்கள் உழைத்து அதன் மூலமாக வெற்றிகளை பெறக்கூடிய யோகமான காலகட்டம் இது. 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால இந்த டைமில் நீங்கள் கணவன் மனைவி உறவில் ரொம்ப அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. குழந்தைகளை விட்டுட்டு, கணவன் மனைவியை விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டுட்டு நீங்கள் நிறைய வேலை பண்ண வேண்டிய நேரம், கடல் கடந்து வேலைக்கு போகக்கூடிய நேரம், இல்லை இந்தியாவுக்குள்ளே இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கீங்க, சென்னையில் இருக்கேன், கோயம்புத்தூரில் இருக்கேன், திருப்பூரில் இருக்கேன், திருநெல்வேலியில் இருக்கேன்னா அந்த ஊர்லேயே நீங்கள் அந்த சிட்டியவே ஒரு நாளைக்கு 100 தடவை சுற்றிட்டு வருவீங்க. அவ்வளவு உழைப்பு இருக்கும். அந்த உழைப்பின் காரணமாக உடல் சோர்வு ஏற்படும். ஆனால் அதற்கேற்றாற் போல் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது யோகத்தை தரக்கூடிய, வருமானத்தை தரக்கூடிய, செல்வாக்கை தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். இதில் அதிசார பயிற்சின்னு ஒன்று நடக்கும். எப்போன்னா 2027 ஜூன் மாதத்தில் நடக்கும், 2027 டிசம்பர் வரைக்கும். அந்த காலகட்டம் மட்டும் விரயஸ்தானத்துக்கு சனி வந்துட்டு போகிறார். அதாவது மேஷராசிக்கு வந்துட்டு போவார். அந்த பீரியட் தான் உங்களுக்கு டெட்லைன். அதாவது ஜூன் 2027லேருந்து பிப்ரவரி 2028க்குள்ளார நீங்கள் எந்த விதமான புதிய முதலீடுகளையும் தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுக்கறதா இருந்தால் ஜூன் மாதம் 2027க்குள்ளே கொடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிடுங்க. ஸோ இவங்களுடைய நெகட்டிவ் பீரியட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 2027 ஜூன் ஆன்வர்ட்ஸ். அது வரைக்கும் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும். அதுக்கப்புறம் நல்லதும் இருக்கும், கொஞ்சம் சங்கடமும் சேர்ந்து வரும். அதனால் சொன்னேன். இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிப்பில் ஆர்வம் அதிகரித்து புதுசாக கோர்ஸில் சேர்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நீங்கள் புதுசாக ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் எடுத்திங்கன்னா ஜெயிக்க முடியும். 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே கோர்ஸ் முடிக்கிற மாதிரி இருந்தால் ஜெயிக்க முடியும். இல்லை நான் 5 வருஷ கோர்ஸு 4 வருஷ கோர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த 2028க்கு அப்புறம் அதில் டிஸ்கண்டினியூ ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போவே சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண் பெண்கள், உங்களுக்கு திருமணத்துக்கே நேரம் இருக்காது சார். நீங்கள் திருமணம் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அந்த முகூர்த்த நேரத்துக்கு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போய் ஓடுவீங்க, உள்ளே நுழைவீங்க, கல்யாணம் பண்ணி தாலியை கட்டிட்டு அடுத்த ஒரு 1 ஹவரில் நான் போயிட்டு வந்துடுறேன்ட்டு பிஸ்னஸ் கிளைண்ட்டை மீட் பண்ணுறேன்ட்டு கிளம்பிடுவீங்க. அதனால் உங்கள் உறவுகள் மத்தியில் உங்களுக்கு தேவையில்லாத அபவாத பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சார் நல்லது சொல்கிறேன்னு சொன்னீங்க, 90% 98% சொன்னீங்க, ஆனால் கெட்ட பெயர் வருங்கிறீங்களா? இது உங்களுடைய வளர்ச்சிக்கான நேரம். அதனால் உங்களை தடைப்படுத்துகிற மாதிரி இருக்கிற விஷயத்துலலாம் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்கிறேன். ஆனால் திருமண விஷயத்தை இப்பொழுது பண்ணி தான் உண்டு. 2027 ஜூன் மாதத்துக்குள்ளே திருமணத்தை முடிச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு 7 வருஷத்துக்கு உங்களுக்கு திருமண தடை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது திருமணம் சப்போஸ் கம்பல் பண்ணி திருமணம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் நஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ ஹாவ் டு கெட் யுவர் செல்ஃப் மேரிட் பிஃபோர் 2027 ஜூன். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நீங்கள் தொட்டது துலங்கும். நீங்கள் வேலைக்கு இன்டர்வியூக்கே போகணும். உங்கள் வீட்டுக்கு கால் லெட்டர் வராது, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். உங்களை வேலைக்கு சேர்த்துன்னு அதுவும் பதவி கொடுக்குறாம்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஆளுக்கு எப்படி சார் கொடுப்பீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் இல்லை. உங்களோட மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அவ்வளோ திறமசாலின்னு உங்களை சாமுத்திரிகா லட்சணத்தை பேசுவாங்க. அதாவது உங்களுக்கு என்ன தொட்டாலும் துலங்கக்கூடிய தங்கமாக மாறக்கூடிய நேரம் ஆரம்பம் இந்த சனி பயிற்சியில்.
அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருத்த லாபம்னா சாதாரண லாபம் இல்லை. அதாவது நீங்கள் 10 ரூபா பொருளை 1000 ரூபாய்க்கு விற்பீங்க. அதே சமயம் உங்களுக்கு நேரம் சரியில்லை. அதாவது எப்போ அப்படின்னு கேட்டால் 2027 அதிசாரமாக போகும்பொழுது 100 ரூபா பொருளை 50 ரூபாய்க்கு கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டான், நஷ்டத்தில் கொடுத்தா கூட யாரும் வாங்க மாட்டான். அந்த மாதிரி சூழ்நிலையும் வருது. அதனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அதிக முதலீடுகள் இல்லாமல் ஆனால் அதிக லாபத்தை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த சனி பயிற்சி. தொழில்துறையினர், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கிறவங்க, வியாபாரிகள், நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்பொழுது ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வச்சுருக்கீங்கன்னா ஒரு யூனிட்டை தவிர 2வது யூனிட் மேனுஃபேக்சரிங் யூனிட் போடுறதுக்கும் ஃபேக்ட்ரி போடுறதுக்கு வருது, நேரம் வருது. உங்களுக்கு கடல் கடந்தெல்லாம் ஃபண்டிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டிங் போகிறீங்களா, தாராளமாக போங்க. நீங்கள் போய் உங்களோட ப்ரப்போசல் சொன்னாலே அதுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும். அந்த அளவுக்கு உங்களுக்கு நேரம். அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் விவசாய நண்பர்கள், நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கு இது ஏற்ற நேரம். நீங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த கேட்டகரியில் யாராக இருந்தாலும் சரி, குடும்பத் தலைவிகள் முதல் வழக்கறிஞர்கள் வரை, மீடியா தொழில் செய்பவர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ண யாராக இருந்தாலும் சரி, நிலம் சார்ந்த முதலீடுகளை அதிகப்படுத்தி கொள்வது நல்லது. ஏன் அப்படின்னு கேட்டால், அடுத்து வரக்கூடிய சனி பயிற்சியில் உங்களுக்கு பண தட்டுப்பாடு ஏற்பட்டாலும் இந்த நிலத்தை அடமானம் வைக்கலாமே தவிர விற்க முடியாது. உங்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம் 2033க்கு அப்புறம் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த நிலங்கள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இட் இஸ் அ ரைட் டைம் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் நாட் த ரைட் டைம் ஃபார் செல்லிங் இட். அதாவது விற்று பணம் வரக்கூடாது, பணத்தை சம்பாதிச்சு போடணும். இந்த ராசியில் பிறந்த வயோதிகர்கள், வயதானவர்கள், சீனியர் சிட்டிசன்ஸ், ரிஷபராசியில் பிறந்தவங்க, உங்களுக்கு ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. அடுத்த 2027 தான் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் சங்கடம் இருக்கும். ஆனால் உயிருக்கு பயம் கிடையாது, தைரியமாக இருங்க. மீடியா தொழில் செய்பவர்கள், மீடியாவில் யூடியூப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, இது பேர் என்ன, இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ அமோகமான வளர்ச்சி. இன்ஃபேக்ட் உங்களுடைய க்ரியேட்டிவ் மைண்ட் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணி நீங்கள் புதுசாக ரீல்ஸ் போடுறதுனால உங்களுக்கு மரியாதைகள் கூடும், உங்களுக்கு ஃபாலோவர்ஸ் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருந்தால், ஏன் இந்த மாதிரி கேமராமேன், இந்த மீடியா தொழில் செய்கிறவங்க, இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு, பிஆர்ஓவாக இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல நேரம். இவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய தொழில் வளர்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம், திரவிய லாபம், பொருள் லாபம் எல்லாமே லாபம் அடையக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால நீங்கள் எதை தொட்டாலும் தங்கமாக மாறக்கூடிய நேரம் இது. உங்களுக்கு உண்டான பரிகாரம், இந்த வருஷம் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, என்றைக்குமே வளர்ச்சி வரும்போது தான், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழான்ட்டு பாடியிருக்காங்க. அந்த மாதிரி இப்போ பதவி வருது, உங்களுக்கு பணிவு வர வேண்டும். அந்த பணிவை கொண்டு வரத்துக்கு நீங்கள் உங்கள் பிறந்த கிழமையில் திருவண்ணாமலை கிரிவலம் செய்ய வேண்டும். திருவண்ணாமலை கிரிவலம், இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைக்கி திருவண்ணாமலை கிரிவலம், ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கிரிவலம் பண்ணுங்கள். இதை செய்வதன் மூலமாக, இதை தவிர உங்கள் குலதெய்வ வழிபாடு, இது 2 தான் உங்களுக்கு பரிகாரம். இதை செய்து வாருங்கள். உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் அந்த சனீஸ்வரன் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியும், ஆரோக்கிய நிம்மதியும், பணப்புழக்கத்தையும், அதிகமான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.